வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கார்த்தியும் ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி பாட்டி ஆர்த்தி எடுத்து வரவேற்காங்க. நம்ம துர்காவும் நவீனுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அக்கா அப்படின்னு நம்ம துர்கா ரேவதியை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. பாட்டி, உங்க ஒவ்வொரு உங்க பேத்திகளை உங்க கூட கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு நான் கொடுத்த வாக்குல ரேவதியையும் துர்காவையும் நான் உங்க கூட சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரேன். என் மகராசா, கொடுத்த வாக்கை நீ காப்பாத்துவ. எப்படியாவது உன் மாமன் கையால தாத்தா கொடுத்த வாக்குக்காக கும்பாபிஷேகத்தை நீ நடத்தி வச்சிட. நான் கவலைப்படாதுங்க பாட்டி. என்ன நடந்தாலும் சரி, இந்த தொடர்பு கொடுத்த வாக்கை தாத்தா காப்பாத்துவாரு. கும்பாபிஷேகத்தை நடத்தி மாமா கையால நான் வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம கார்த்தியும் ரேவதியும் பாட்டி வீட்டுக்கு போறாங்க. நம்ம பாட்டி பரமேஸ்வரி பாட்டி வாசல்லே பார்க்குறாங்க. அடடா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரேவதி கேட்குறாங்க, பாட்டி நான் வர்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ரோஹிணி கால் பண்ணி சொன்னா, ஆனால் என்ன அவசரமோ தெரியல, முழு விவரமே சொல்லதுக்குள்ளே வச்சுட்டா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், நான் வந்த பிள்ளைங்கள வாசல்லே வச்சு பேசிட்டு இருக்கிறேன்னு லக்ஷ்மி இங்கே கொண்டு வா ஆர்த்தியை அப்படின்னு வேலைக்காரங்களை கூட்டு ஆர்த்தியை கொண்டு வர வச்சு நம்ம பரமேஸ்வரி பாட்டி நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ரேவதிக்கு தன்னோட தங்கச்சி துர்காவை பார்த்து ரொம்ப சந்தோஷம். துர்காவும் கெட்டி பிடிக்கிறாங்க. அக்கா நீயும் இப்போ இங்கே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி சொன்னார். ஏண்டி நீ எங்களை மறந்தே போனியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கக்கா உங்களை மறக்குது? அப்படியே அவங்கள ஒன்று நான் மறக்க முடியுமா அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு, நம்ம அம்மாவுக்கு பிடிவாதம் தான் தெரியாதா? அந்த பிடிவாதத்தால் தான் நான் நம்ம வீட்டு பக்கமே வராமல் இருக்கேன். அம்மா ஒருத்தங்களை எப்படி ஓரங்கட்டணும் ஒதுக்கணும் அப்படி இது எல்லாமே அம்மாவோட வேலை தான். அப்படிப்பட்ட அம்மா கோவத்தால் தான் உங்களெல்லாம் பார்க்க முடியாமல் போயிட்டுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ஏன்னா பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி, என் பொண்ணு ரேவதி இல்லாமல் நான் இந்த வீட்டிலே இருக்க முடியாது, என் பொண்ணு ரேவதி தான் முக்கியம் அப்படின்னு புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது ரேவதி அப்படின்னு உள்ளது பிடிவாதமாக இருக்காங்க. பைத்தியங்கனங்க இருந்த உடனே ஏங்கா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை சந்திரா, என்னால் ரேவதியை பிரிஞ்சு மட்டும் இருக்க முடியாது. துர்காவை பிரிஞ்சு கூட இருந்துட்டேன், ஆனால் என்னால் ரேவதியை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவள் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா ஒரு வழி பண்ணு, நீ டைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்றை தானே இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள, அந்த நோட்டீஸை கொண்டு போய் கோர்ட்டில் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அது சரியாக போயிடும். அப்போனா அவங்க உள்ளுக்க தான் கம்மி எண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் இந்த சந்திரா போட்ட வெடியில் நம்ம சாமுண்டேஸ்வரி வெடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ சொல்ல ஐடியாவும் நல்ல கரெக்டாக தான் இருக்குது. நான் போய் போலீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு போலீஸுக்கு கையங்களவுமா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக உங்களை கைது பண்ண வரோம். என்ன கம்ப்ளைண்ட் எங்கள் அத்தை கொடுத்தாங்க, அதான் நீங்கள் அவங்க பொண்ணு ரேவதியை கடத்திட்டு போயிட்டலாம். அடப்பாவி, நாங்கள் உண்மையாட்டே கணவன் மனைவி தான். அது இருந்தோம் இது இது ஏன் இப்படி வம்பா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் அம்மா கொடுத்துட்டு போட்டோம், நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள் கோர்ட்டில் எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் இருக்கானா, எனக்கு அப்போ புருஷன் இவர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு நடந்த ஆக்சிடெண்ட்டில் மறந்து போச்சு. அப்போ வேணால் இது இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு இவர் தான் புருஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. நாங்களே சேர்ந்து வாழ முடிவெடுத்த பிறகு அம்மா என்னது என்னை யாரும் கடத்தலை, நானாட்டே என் புருஷன் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கேன். அந்த வீட்டில் தான் எங்களை சேர்ந்து வாழ விடலை. அதான் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதிக்கு வந்து வரணும், என்ன பண்ணாலும் சரி, இந்த கம்ப்ளைண்ட்டே வந்து போனாலும் சரி எனக்கு, ஆனால் என்ன பண்ணாலும் ரேவதி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து பித்து பிடிச்சிருக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதிகாரிகள் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தகவல் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து முட்டாள்தனமாக இருக்குது மேடம், இவங்க வந்து கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து முடிவெடுத்த பிறகு அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இப்போ என்ன பண்ணியோ என் பொண்ணு என் கிட்ட வரமாட்டாளா அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் பொண்ணு நீங்கள் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சி அவள் கெட்டின புருஷையும் கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு வந்து அவள் கிளம்பியிருக்கா அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இதில் பண்ண முடியாது, 2 பேரும் மேஜர் மேடம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அந்த டிரைவர் பையன் கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சிருக்கலாம் மாமா கையால் அப்படி தானே நினைப்பான். கும்பாபிஷேகத்தை நான் நடத்த விட மாட்டேன், அந்த ராஜ சேதுபதி குடும்பத்தால் நான் பட்ட இதெல்லாம் போதும், எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த ராஜ சேதுபதி குடும்பம் அந்த இது அப்படியே வந்து அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் அந்த கோவில் முன்னாடியே தூக்கில் இந்த ராஜ சேதுபதி தொங்கணும். கண்டிப்பாக இவனுக்கு தாத்தாவுக்கு நான் வைக்கிற ஆப்பில் கண்டிப்பாக வந்து இவன் என் காலடி உள்ள வந்து உழணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு பேயாட்டம் வந்து கொதித்து எழுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.